த்ரிஷா அவர்கள் எங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி தான். நான் அம்மா ஸ்தானத்தில் இருந்து அவளுக்கு ஒரு நல்ல கல்யாணத்தை பண்ணி வைப்பேன். எனக்கு பிடிச்ச நடிகையும் கூடாவ என்னுடைய மகன் கூட நிறைய படங்கள் நடிச்சிருக்கா. என்னோட மகனுக்கும் அவளுக்கும் உள்ள இருக்கிறது மிகப்பெரிய நட்பு மட்டும்தான். அந்த நட்பை யாரும் கொச்சப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்ட் இன்டர்வியூவில் விஜய் அவர்களோட அம்மாவான ஷோபா மேம் அவர்கள் சொல்லியிருக்காங்களாம். ஸோ இந்த நியூஸ் தான் இப்போ செம வைரலாக போயிட்டுருக்கு. அண்ட் நிறைய சேனலில் வந்த இந்த நியூஸால் விஜய் ரசிகர்களும் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாகவே விஜய் அவர்களையும் த்ரிஷா அவர்களையும் சேர்த்து வச்சு நிறைய ரூமர் நியூஸை ரொம்பவே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். இது எல்லாத்துக்கும் ஸ்டாப் ஆகணும். ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க? விஜய் அவர்கள் இப்போ முதலமைச்சராகிட்டாரு. அது எல்லாமே அவரோட கடின உழைப்பாலையும் அண்டு மக்கள் அவர் மேலே உள்ள வச்ச நம்பிக்கையாலும் தான். இது மெயினால தான் விஜய் அவர்கள் இப்போ முதலமைச்சராகி இப்போ மக்களுக்கு அவ்வளோ நல்லது செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி நியூஸால் அவர் பேருக்கு மிகப்பெரிய கலங்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களுக்கு செம்ம சப்போர்ட்டிவாக இருந்தாலும் பட் சில இடத்துல விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் சேர்ந்து வரதுனால இந்த நியூஸ்லாம் உண்மைதான், அது ரூமர்லாம் இல்லை, இவங்க ஏன் சேர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த நிலையில தான் ஷோபா மேம் அவர்கள் கொடுத்த இன்டர்வியூல த்ரிஷாவும் என்னோட பொண்ணு மாதிரி தான், அவளுக்கு நாங்கள் சீக்கிரமே ஒரு மிகப்பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வைப்போம். அண்ட் ரெண்டு பேருக்குள்ள இருக்கிறது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான். நிறைய படங்கள் ஒன்னா சேர்ந்து நடிச்சிருக்காங்க. சினிமா ரீதியாக நிறைய நட்புகள் அவங்களுக்கு இருக்கு. அப்படி இருக்க ஏன் அவங்கள பற்றி தப்பா சொல்லணும், அதை பற்றி பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி ஷோபா மேம் வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை கேட்டது விஜய் ரசிகர்களுக்கு இன்னும் செம்ம ஹாப்பியாக இருக்கு. அண்ட் சீக்கிரமே இந்த ரூமர்ஸ்க்குலாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னா த்ரிஷா அவர்களுக்கு சீக்கிரமே திருமணம் நடக்கும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்த விஷயம் தான். அண்ட் சீக்கிரமே அந்த திருமணமும் பிரம்மாண்டமாக நடக்க போகுது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்தை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.